என்னோட பேரு கண்ணன். எனக்கு வயசு 20. என்னோட அப்பா ராஜசேகர். அவருக்கு 55 வயசு ஆகுது. என்னோட அம்மா சித்ராவுக்கு வயசு 40. எனக்கு ஒரு அக்கா இருக்கா. என்னை விட ஒரு வயசு மூத்தவ. எங்களோட குடும்பம் விவசாய குடும்பம். நான் பக்கத்து ஊர்ல இருக்க இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கிறதுனால வீட்ல விவசாயத்தையும் சேர்த்தே பார்த்துக்குவேன். அம்மா +2 வரைக்கும் படிச்சிருந்தாலும் கௌரவம் பார்க்காம வயல்ல இறங்கி வேலை செய்வாங்க. என்னோட அம்மாவை பார்க்க 30 வயசு மாதிரி இருப்பாங்க. சித்தப்பாவும் அப்பாவும் கூட பிறந்தவங்க. சித்தப்பாவுக்கு தனியா ஒரு வீடு இருக்கு. இருந்தாலும் விவசாய நிலங்களை அவங்க பிரிக்காம இருக்கிறதுனால 2 பேரும் ஒன்னா சேர்ந்துதான் வயல்ல வேலை செய்வாங்க. அதே மாதிரி அம்மாவோட அண்ணனும் தம்பியும் அவங்களும் விவசாயம்தான் செய்றாங்க. இதனால எப்பவுமே எங்க வீட்ல ஆட்கள் அடிக்கடி வந்துட்டு போவாங்க. சித்தியோட பேரு சுதா. அவங்களுக்கு வயசு 38. சித்தியோட மகளோட பேரு தீபா. நான் 18 வயசுல இருந்து விவசாய வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். என்னோட தூரத்து சொந்தக்காரி தான் மைத்திலி. எனக்கு அக்கா முறை வேணும். அவங்களோட கணவர் வெளிநாட்டுல வேலை செய்றாரு. ஒரு பெண் குழந்தையே இருக்கு. இப்போ அந்த குழந்தைக்கு 2 வயசு ஆகுது. தூரத்து அக்கா முறங்கிறதுனால எங்களுக்குள்ள இப்படி ஒரு உறவு முறை இருக்கிறது. யாருக்குமே சந்தேகத்தை ஏற்படுத்தல. அம்மாவும் அவங்க கூட நெருங்கி பழகிறத பத்தி தவறா எடுத்துக்கவே இல்ல. மைத்திலியும் அடிக்கடி எங்களோட வயலுக்கு வேலை செய்ய வருவாங்க. அப்பெல்லாம் விவசாயத்துக்கு ஆள் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனாலதான் அம்மா அடிக்கடி தூரத்து சொந்தக்காரிங்கிறதுனால மைத்திலிய கூட்டி கொண்டு வந்து அம்மாவும் வயல்ல இறங்கி வேலை செய்வாங்க. பல நேரங்கள்ல வேலைக்கு ஆள் கிடைக்காம நாங்க 3 பேர் மட்டுமே வேலை செய்வோம். அப்பதான் மைத்திலி என்கிட்ட அந்த ஐடியாவை சொன்னா, டேய், நாளைக்கு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்திய வேலைக்கு கூட்டிட்டு வரேன். அவளுக்கு கல்யாணமாகி 2 வருஷம் ஆச்சு. அவ பேரு தீபா. வயசு 25. அவளோட புருஷன் ஒரு குடிகாரன். நீ அவளை எப்படியாவது பேசி மயக்கிரு. அதுக்கப்புறம் நீ எப்ப கூப்பிட்டாலும் வேலைக்கு வருவான்னு எனக்கு ஒரு ஐடியாவை கொடுத்தா. அவகிட்ட நெருங்கி பழக ஆரம்பிச்சு 1 மாசத்துக்கு அப்புறமா தான் கொஞ்சம் செக்ஸியா ரெட்டை அர்த்தத்துல பேச ஆரம்பிச்சிருக்கா. ஒரு முறை அம்மா கொஞ்சம் பக்கத்துல வேலை செஞ்சிட்டு இருந்தப்ப செல்வி அத்தை கிட்ட, என்ன அத்தை, ஆள் ரொம்ப டயர்டா தெரியறீங்க, நேத்து நைட்டு மாமா உங்களை தூங்க விடலையா அப்படின்னு கேட்டேன். அது அம்மாவோட காதுல விழுந்துருச்சு. நான் கேட்ட கேள்விக்கு அத்தை, உங்க மாமா தானே, அட போடான்னு சலிப்பா பதில் சொன்னாங்க. அன்னைக்கு மதியம் சாப்பிடுற வேலையில யாரும் இல்லாதப்போ அம்மா என்கிட்ட, டேய், ஏண்டா அவகிட்ட அப்படியெல்லாம் பேசுற என்று கோவத்தோட கேட்டாங்க. அதுக்கு நானும், அப்படியெல்லாம் பேசினாதான்மா இந்த காலத்து பொம்பளைங்களுக்கு பிடிக்குது. அப்படி பேசுற இடக்கத்துக்கு தான் வேலைக்கு போறாளுங்க. சும்மா போரடிக்காம இருக்கிறதுக்காக தான் இப்படி பேசுறது. இத போய் நீ தப்பா எடுத்துக்காத. இப்படி ஜாலியா பேசுறதுனாலதான் இந்த மைத்திலி. அதுக்கப்புறம் தீபா எல்லாம் வேலைக்கு வராளுங்க. அப்பப்ப வடை வாங்கி தர்றது. இந்த மாதிரி பேசுறது ஏதாவது பண்ணுனாதான் ஆள் பற்றாக்குறை இல்லாம வேலை செய்ய முடியும்னு என்னோட அம்மா கிட்ட சொன்னேன். அம்மாவும் சமாதானம் ஆகிட்டாங்க. அடுத்த நாள் அம்மா பக்கத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ செல்வியத்தை என்கிட்ட பேச ஆரம்பிச்சா. என்ன மாப்பிள்ளே, இன்னைக்கு ஆள் ரொம்ப டயர்டா இருக்கீங்க கேட்டதுமே நான், ஆமா அத்தை, நீங்க பால் கொடுத்தீங்கன்னா களைப்பெல்லாம் போயிரும்னு டபுள் மீனிங்ல நான் சொல்ல, அத்தை பேசாம, என்னோட மகளை கல்யாணம் பண்ணிக்கங்க, 2 இடத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கும்னு அவங்களும் டபுள் மீனிங்ல பேசினாங்க. அதுக்கு நான், முதல்ல நீங்க கொடுங்க, அதுக்கப்புறம் அது நல்லா இருந்தா நான் உங்களோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். இது அம்மாவோட காதுல நல்லாவே கேட்டிருக்கும். மதியானம் யாரும் இல்லாதப்போ அம்மா என்கிட்ட, டேய், என்னடா அவளோட மகளை கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேட்க, நானும், சும்மா பேசுறதுதாம்மா. நான் பேசினதை கேட்ட உடனே சுபாவும் சிரிச்சா, மைத்திலியும் சிரிச்சா, அத்தையும் சிரிச்சிட்டா. நீ மட்டும் ஏமா கோபப்படுற? காதுல கேட்டா தெரியாத மாதிரி இருந்துக்கம்மா. இப்படி பேசிக்கிட்டே வேலை செஞ்சாதான் களைப்பு தெரியாது. அப்பதான் நம்ம சொன்ன டைமுக்கு ஆள் வரும்னு நான் சொன்னதுமே அம்மா எதுவுமே பேசாம சைலண்ட் ஆகிட்டாங்க. அம்மாவோட கோபம் தணிஞ்சதுக்கு அப்புறமா நான் திரும்பவும் தைரியமானேன். ரெட்டை அர்த்தத்துல பேசுவதும் வேலை செய்யற பெண்கள் கூட ஒரு வகையான நெருக்கத்தை உருவாக்கிச்சு. இது வயல் வேலைகளை இன்னுமுமே ஈஸியா ஆட்கள் கிடைக்கிறதுக்கு எளிதாவும் மாத்துச்சுன்னு நான் நம்புனேன். அம்மா கிட்ட அதை வெற்றிகரமா நிலைநாட்டியும் காட்டிட்டேன். மைத்திலியும் சுபாவும் மட்டும் இல்லாம பக்கத்து வயல்ல வேலை செய்யற மத்த பெண்களும் என்னோட பேச்ச கேட்டு சிரிக்க ஆரம்பிச்சாங்க. வயல்ல ஒரு கலகலப்பான சூழல் ஆரம்பிச்சது. ஒரு நாள் சுபா பக்கத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ நான் கொஞ்சம் குனிஞ்சு அவளோட காதுக்கு பக்கத்துல கிசுகிசுத்தேன். சுபா, உங்க மாமா ரொம்ப கொடுமைக்காரன்னு சொன்னீங்க, நான் உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கவா? இதை கேட்ட சுபா வெட்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே என்னை லேசா தள்ளி விட்டாங்க.
நான் திரும்பவும், பயப்படாதீங்க அத்தை, பக்கத்துல தான் வேலை செய்றாங்க, அவங்க முன்னாடி ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். அம்மா கொஞ்சம் தூரத்துல இருந்தாலும் என்னோட குரல் அவங்களுக்கு கேட்டிருக்கும்னு எனக்கு தெரியும். நான் வேணும்னே அம்மா கிட்ட நான் உருவாக்கிய சுதந்திரத்தை பயன்படுத்திக்கிட்டேன். அந்த ரெட்டை அர்த்த பேச்சுகள் அம்மாவுக்கு பிடிக்கல. ஆனா விவசாய வேலைகள் தடைபடாம இருக்க அவங்க அத கண்ணு காணாம இருக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சாங்க. நாட்கள் போக போக மைத்திலி, சுபா, நான் 3 பேரும் வயல்ல அதிக நேரம் தனியா செலவழிக்க ஆரம்பிச்சோம். அப்பாவோ சித்தப்பா கூட வரப்பு சண்டை, ஆத்து நீர் பங்கீடுன்னு சொல்லி வெளியூருக்கு போயிட்டாரு. அம்மா, அக்கா 2 பேரோட நான் மட்டும்தான் இருப்பேன். அக்கா மேற்படிப்பு படிச்சுட்டு இருந்தா. அதனால அவ பெரும்பாலும் படிக்கிறதுலயே கவனமா இருப்பா. மைத்திலிக்கும் எனக்கும் ஏற்கனவே இருந்த தூரத்து அக்கா உறவு இப்ப வயல்ல வேலை செய்யற தோழமை, இரட்டை அர்த்த பேச்சுக்கள்னு ஒரு விதமான எதிர்பாராத மாற்றத்தை எங்களுக்கு கொடுத்துச்சு. அவளோட கணவனும் வெளிநாட்டில இருக்கிறது. அவ தனிமையில என்கிட்ட அவ சொன்ன ஐடியாக்கள் எல்லாம் எனக்கு தூண்டுதலா அமைஞ்சது. ஒரு நாள் வயல்ல வேலை முடிச்சு மதியம் ஓய்வெடுக்க எல்லாருமே மடத்தடியில உட்கார்ந்திருந்தோம். அம்மா தூரத்துல எதையோ குறிச்சு அப்பா கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தாங்க. சுபாவும் சோர்வா இருந்தா. நான் அவகிட்ட தண்ணி பாட்டில கொடுத்தப்ப சுபா என்கிட்ட, தம்பி, இந்த கலைபெல்லாம் ஒரு டீயால மட்டும் போகாது, நீ ஏதாவது சர்ப்ரைஸா கொடுத்தாதான் போகும்னு சன்னமான குரலை என்கிட்ட சொன்னா. அப்போ மைத்திலி குறுக்கிட்டு, ஆமா, சுபாவுக்கு சர்ப்ரைஸ் கொடு, அவ ரொம்ப கஷ்டப்படுறா. அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் 2 பேரையும் மாறி மாறி பார்த்தேன். இவங்க கூட என்னோட உறவு வெறும் வேலைக்கு ஆள் சேர்க்கிற யுத்திய தாண்டி வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கத நான் உணர ஆரம்பிச்சேன். அன்னைக்கு நைட்டு நான் தூங்கிட்டு இருந்தப்போ என்னோட செல்போன் வைப்ரேட் ஆச்சு. எடுத்து பார்த்தப்போ மைத்திலி வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி இருந்தா. மைத்திலி, தூங்கிட்டியா? இன்னைக்கு மதியம் நீ ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்த. ஏன்? நான் அத்தை பக்கத்துல இருந்தாங்க, அக்கா நான் எப்படி பண்ண முடியும்? மைத்திலி, நீ தைரியமான ஆளுன்னு நினைச்சேன், பயந்துட்டியா? நான் பயமெல்லாம் இல்ல, ஆனா இப்படியெல்லாம் தான் ஆரம்பிச்சா அத்தைக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆகும்னு. அந்த மெசேஜ்கள் இரவெல்லாம் வந்துச்சு. அவளோட பேச்சு என்னோட மனசுல ஒரு சலனத்தை ஏற்படுத்துச்சு. மறுநாள் மைத்திலி வேலைக்கு வரல, சுபா மட்டும்தான் வந்திருந்தா. அவளும் கொஞ்சம் அமைதியா இருந்தா. மைத்திலி, அக்கா ஏன் வரலன்னு சுபா கிட்ட கேட்டேன். அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா. இன்னைக்கு நீ எனக்கு மட்டும் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னா அவளை பத்தி யோசிக்காத, சுபா நேரடியாவே சொன்னா. அன்னைக்கு மத்தியானம் வேலையிலிருந்து கொஞ்சம் விலகி இருந்த மரத்தடி பக்கத்துல சுபாவை கூப்பிட்டேன். அம்மா எங்களை பார்க்காம இருந்தாங்க. அந்த தனிமையில சுபா கூட நெருக்கமா பேசினேன். அது இரட்டை அர்த்தத்தை தாண்டி உடல் ரீதியான நெருக்கத்துக்கான தூண்டுதலா அமைஞ்சது. அப்போதான் எதிர்பாராத விதமா பக்கத்துல இருந்த வரப்புக்கு பின்னாடி இருந்த அம்மா சித்ரா திடீர்னு எழும்பி வந்தாங்க. அவங்க எங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. கண்ணான்னு சொல்லி ஆவேசத்தோட கத்துனாங்க. நாங்க 2 பேரும் அதிர்ச்சி ஆகிட்டோம். சுபா உடனடியா என்னை விட்டு விலகி போயிட்டா. நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு நடைய கட்டிட்டா. அம்மா பக்கத்துல வந்து, என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? நான் பேசாம இருந்தா நீ எல்லைய மீறி போவியா? இது என்ன வேலை நடக்கிற இடமா இல்ல வேற எதுமா? நீ படிச்சவன், உனக்கு அறிவில்லையா? இந்த சுபா, மைத்திலி எல்லாம் உன்னை எங்கடா கொண்டு போய் விடுவாங்கன்னு உனக்கே தெரியலையா? அப்படின்னு அம்மா ஆவேசமா கேட்டாங்க. அம்மாவோட கண்ணல நீர் கோர்த்து இருந்துச்சு. அவங்களோட கோபத்தை விட ஏமாற்றம் அதிகமா தெரிஞ்சது. நான் அமைதியா நின்னேன். இனிமே இந்த சுபா, மைத்திலி யாரும் இந்த வயல் பக்கமே வரக்கூடாது. உனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்க. அந்த நாளுக்கு அப்புறமா சுபாவும் மைத்திலியும் வயலுக்கு வரவே இல்லை. வேற ஆட்கள் வேலைக்கு வந்தாங்க. நான் காலேஜ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா அம்மா என்கிட்ட அதிகமா பேசவே இல்லை. அவங்க ஏதோ ஒரு பெரிய ஏமாற்றத்துல இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு நாள் நைட்டு நான் சாப்பிட்டுட்டு என்னோட ரூமுக்கு போய் படுத்திருந்தேன். அம்மா என்னோட ரூமுக்கு வந்தாங்க. அவங்களோட முகத்துல ஒருவித சோகம் வந்திருந்துச்சு. கண்ணா, என் மேல உனக்கு கோபமான்னு மெல்லிய குரலை கேட்டாங்க. நான் எழும்பி உட்கார்ந்து, கோபம் எல்லாம் இல்லம்மா, நீ ஏன் அவ்வளவு கோபப்பட்டன்னு தான் யோசிக்கிறேன். நான் ஒன்னும் தப்பு பண்ணலையேன்னு சொன்னேன். அம்மா என்னோட பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்க. உனக்கு ஒன்னு தெரியுமா? எனக்கு கல்யாணம் ஆகும்போது 18 வயசு கூட ஆகல. உன் வயசுல இருக்கும்போது உன்னோட அப்பா கூட நான் தனியா பேசினது கூட இல்ல. அவர் என்ன மதிச்சு ரொம்ப தூரத்துல தான் இருப்பாரு. நான் உன்னோட பேசினதெல்லாம் எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன். நீ அந்த பொம்பளைங்க கிட்ட பேசும்போது எல்லாம் எனக்கு உன் மேல ஒரு பயம் வந்துச்சு. உனக்கு வயசு 20 ஆச்சு, நீ வேற மாதிரி ஆகிடுவியோன்னு பயம். நான் அம்மாவோட கைய பிடிச்சுக்கிட்டேன். நீ பயப்பட வேணாமா, நான் உனக்கு நல்லதுன்னு நினைக்கிற விஷயத்தை தான் பண்ணுவேன். உனக்கு பயம்னா நான் அந்த பொம்பளைங்க கூட பேசவே மாட்டேன்.
அம்மா என் நெற்றையில முத்தமிட்டு, நீதான் கண்ணா என்னோட செல்லம், நீ என்ன விட்டு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். அடுத்த சில நாட்கள்ல அம்மா என் கூட மிகவும் நெருக்கமா பழக ஆரம்பிச்சாங்க. வயல்ல வேலை செய்யும்போது கூட என் கூட மட்டுமே வந்து வேலை செஞ்சாங்க. இரவுல எனக்கு கதை சொல்றது, என்னோட தலைமுடிய வருடுறது, சாப்பிடும்போது என்னோட பக்கத்துல உட்கார்ந்து ஊட்டி விடுறதுன்னு அவங்க என்ன குழந்தை மாதிரி நடத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் நைட்டு அப்பா வெளியூருக்கு போயிருந்தப்ப அம்மா என்னோட ரூமுக்கு வந்தாங்க. உனக்கு டயர்டா இருக்கா, நான் மசாஜ் பண்ணட்டுமா அன்னு சொல்லி கேட்டாங்க. நீ ரொம்ப சோர்வா இருக்க அன்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொன்னேன். அம்மா என்னோட மார்புலையும் தோள்களிலையும் கால்களிலையும் என்னை தடவி மசாஜ் செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்க என்ன அவ்வளவு நெருக்கமா தொடுறது இதுதான் முதல் முறை. என்னோட மனசுல ஒருவித சலனம் ஏற்பட்டுச்சு. அந்த தொடுதலோட அர்த்தம் வேற மாதிரி இருந்தது. அம்மா, நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னோட தோற்றம் இப்ப 30 வயசு பொண்ணு மாதிரி இருக்குன்னு நானும் மெதுவா சொன்னேன். அதை கேட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டே, உன் கண்ணுக்கு மட்டும் நான் அழகா தெரியிறேன், உன்னோட அப்பாவுக்கு தெரியலையேன்னு கவலையா சொன்னாங்க. அந்த வாரத்துல அம்மா என்கிட்ட பேசுற துணையும் அவங்களோட உடல் மொழியும் முற்றிலுமா மாறி இருந்துச்சு. அவங்களோட கண்கள்ல ஒரு புதிய தீப்பொறி இருந்தது. மைத்திலியும் சுபாவும் ஏற்படுத்தின சலனத்தை விட இப்ப அம்மா என்கிட்ட ஏற்படுத்தின நெருக்கம் என்ன அதிக குழப்பத்தில ஆழ்த்திருச்சு. அவங்க என்ன பார்க்கிறப்போ அதுல தாய்மையை தாண்டி ஒரு விதமான உரிமை கூறல் தெரிஞ்சது. அவங்க என்ன மற்ற பெண்கள் கிட்ட இருந்து பாதுகாக்கிறாங்களா, இல்ல என்ன அவங்களுக்காகவே வச்சிருக்காங்களான்னு நினைக்க வச்சது. என்னால புரிஞ்சுக்க முடியல. ஒரு சனிக்கிழமை சித்தப்பா குடும்பத்தோட எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. சித்தி சுதாவும் அவங்க பொண்ணு தீபாவும் வந்திருந்தாங்க. சித்தி எங்க அம்மாவை விட கொஞ்சம் கவர்ச்சியான தோற்றத்தில் இருந்தாங்க. அவங்க என்ன ரொம்ப மரியாதையாவா நடத்துனாங்க. ஈவினிங் நேரத்துல சித்தியும் அம்மாவும் பேசிக் கொண்டிருந்தாங்க. நான் கொஞ்சம் தூரத்திலிருந்து அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். சித்தி சுதா, அக்கா, உன் பையன் கண்ணன் ரொம்ப நல்ல பையனா இருக்கான், எல்லா வேலையுமே செய்றான், அவனை தொட்டு பார்த்து பேசுறதுக்கு எனக்கு ஒரு பயமா இருக்கு. அப்போ என்னோட அம்மா சித்ரா, ஆமா சுதா, அவன் ரொம்ப நல்ல பையன், ஆனா சமீப காலமா சில விஷயங்கள்ல எனக்கு புரியல. அவன் வயல்ல வேலைக்கு வந்த சில பொம்பளைங்க கூட இரட்டை அர்த்தத்துல பேசுறது, அவங்க கூட நெருங்க முயற்சி செஞ்சதுன்னு எனக்கு அவனை பிடிக்காத மாதிரி நடந்துகிட்டான். இத கேட்ட என்னோட சித்தி, அது இந்த வயசுல சகஜமா பசங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க, நீ எதுக்கு அதை பெருசா எடுத்துக்கிட்ட? அப்ப என்னோட அம்மா, இல்ல சுதா, அவன் வேற எங்கேயும் போயிடக்கூடாது, அவன் எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு நான் நினைக்கிறேன், எனக்கு பிடிக்காதவங்க கிட்ட அவன் பேசுனா எனக்கு ரொம்ப கோவமா வருது. அப்போ சித்தி சிரிச்சுக்கிட்டே, அக்கா, உன் பேச்ச பார்த்தா உன் புருஷனை விட உன்னோட பையன் மேலதான் உனக்கு அதிக பாசம் இருக்குன்னு தெரியுது அன்னு சொன்னாங்க. அதை கேட்டு என்னோட அம்மாவோட முகம் சிவந்து போய் வேற ஏதோ பேசுன்னு சொல்லி கோவத்தோட சொன்னாங்க. அந்த சலசலப்பு என்னோட காதுல விழுந்தப்போ அம்மாவோட பயம் எனக்கு புரிஞ்சது. அவங்க என்ன முற்றிலும் தனக்கே சொந்தமாக்கணும்னு முயற்சி பண்றாங்க. அவங்க என் மீதான அன்பை ஒரு விதமான கட்டுப்பாடு, உரிமை கூறல் உணர்வா மாத்திக்க விரும்புறாங்க. 2 மாசங்கள் வேகமா ஓடுச்சு. நான் மைத்லி, சுபா 2 பேரையும் முற்றிலுமா தவிர்த்துட்டு வந்தேன். நான் அம்மாவோட நிழலாவே இருந்தேன். என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு அசைவிலையும் அம்மாவோட பார்வை இருந்தது. ஒரு நாள் காலேஜுக்கு போனப்போ மைத்லி என்ன தற்செயலா பார்த்தா. அவ என்னோட பக்கத்துல வந்து, என்ன கண்ணா, உன்னை மீட் பண்றதுக்காகவே இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன், ஏன் என்னை தவிர்த்த, உனக்கு என்ன பிடிக்கலையான்னு கேட்டா. நான் அவகிட்ட, சும்மா இருக்கா, எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனையாகும், என்னால வர முடியாதுன்னு கண்டிப்பா சொன்னேன். மைத்லி என்ன நெருங்கி வந்து, உன்னோட அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவா, நீ சின்ன பையன் இல்ல, ஒரு நாளைக்கு வா, நீ இந்த வயல்ல வேலை செஞ்ச கலப்பையெல்லாம் போயிரும்னு சொல்லிட்டு ஒரு சன்னமான புன்னகையோட போயிட்டா. அன்னைக்கு நைட்டு நான் வீட்டுக்கு வந்தப்போ என்னோட முகத்துல ஒரு விதமான சோர்வு இருந்துச்சு. அம்மா என்னை கவனிச்சு, என்னடா ஆச்சு, எங்கேயாவது போனியான்னு சந்தேகத்தோட கேட்டாங்க. நானும், இல்லம்மா, ஒரு அசைன்மெண்ட் முடிக்கிறதுக்கு லேட் ஆச்சுன்னு சமாளிச்சேன். அம்மா என்னோட செல்போன் எடுத்து பார்த்தாங்க. அதுல மைத்லியோட ஒரு பழைய மெசேஜ் படிச்சாங்க. உன்னோட அம்மா சும்மா பார்த்துக்கிட்டு தான் இருப்பா, உனக்கு எப்ப தைரியம் வரும்? அம்மாவோட முகம் இருந்துச்சு. அவங்க கோபத்தோட உச்சிக்கே போயிட்டாங்க. நீ இன்னும் அந்த பொம்பளை கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கியா? நான் சொன்னது உனக்கு காதுல விழவே இல்லையான்னு சத்தம் போட்டாங்க. இல்லம்மா, நான் அவகிட்ட பேசல, அவதான் இன்னைக்கு திடீர்னு காலேஜுக்கு வந்து பேசினா, நானும் அவளை தவிர்த்துட்டேன்னு சொன்னேன். ஆனா அம்மா என்ன நம்பவே இல்ல, அவங்களோட மனம் முற்றிலும் மாறிருச்சு. நீ என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறியா? உனக்கு நான் போதுமானதா இல்லையான்னு கேட்டாங்க.
அவங்களோட கண்கள்ல ஒரு விதமான பயமும் சொந்த கொண்டாட நினைக்கக்கூடிய வெறியும் இருந்துச்சு. என்னோட பயம் இப்போ அதிகமாச்சு. நீ அவளை மீட் பண்ணி பேச போறதா இருந்தா நான் செத்துருவேன். உன்னை நான் வேற யாருக்கு விட்டு தர மாட்டேன் என்று கத்துனாங்க. நானும் அமைதியா சும்மா இருமா, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். அவங்களை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணேன். ஆனா அம்மா அன்னைக்கு நைட் தூங்கவே இல்ல. விடிய கால நேரத்துல நான் தூங்கிட்டு இருந்தப்போ ஒரு சத்தம் கேட்டு நான் கண்முழிச்சு பார்த்தேன். அம்மா என்னோட ரூம்குள்ள கையில ஒரு கத்தியோட நின்னுட்டு இருந்தாங்க. நீ அவளை மீட் பண்ணுவ, நீ என்ன தவிர்ப்ப, நான் உன்னை வேற யாருக்கும் விட்டு தரமாட்டேன்னு அவங்க புலம்புனாங்க. அவங்க ஒரு மனநோயாளிய போல ஒரு நிலையில இருந்தாங்க. நான் அதிர்ச்சிய ஆகிட்டேன். நான் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணேன். நீயே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, என்னோட அன்பை ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிற அன்னு கேட்டாங்க. அவங்க என்னோட பக்கத்துல வர நான் என்னோட உயிரை காப்பாத்திக்கிற படுக்கையிலிருந்து எழுந்து போக முயற்சி பண்ணேன். அப்ப வெளிய அப்பாவோட குரல் கேட்டுச்சு. சித்ரா, என்ன சத்தம், ஏன் கத்துற? அம்மா ஒரு கணம் திகைச்சு போயிட்டாங்க. நான் கிடைச்ச அந்த ஒரு வினாடிய பயன்படுத்தி கட்டிலுக்கு பக்கத்துல இருந்த விவசாய கருவியான மம்பட்டியை எடுத்து தற்காப்புக்காக அம்மாவோட தலையில ஓங்கி அடிச்சிட்டேன். அம்மான்னு சொல்லி கத்திக்கிட்டே அந்த கத்தி என்னோட கையில இருந்து விலகிருச்சு. அவங்க இரத்த வெள்ளத்துல கீழே சாஞ்சாங்க. எல்லாமே ஒரு நொடியில முடிஞ்சிருச்சு. நான் என்ன செஞ்சேன்? என்னோட அம்மாவை நானே கொலை பண்ணிட்டேனா? அப்பா ரூமுக்கு ஓடி வந்தாரு. இரத்த வெள்ளத்துல கிடந்த அம்மாவை பார்த்தாரு. அவர் அதிர்ச்சியில போயிட்டு என்னோட கையில இருந்த மம்பட்டியையும் கீழே கிடந்த கத்தியையும் பார்த்தாரு. அதுக்கப்புறம் கண்ணான்னு சொல்லி கத்துனாரு. நான் ஒரு சிலை மாதிரி அப்படியே நின்னுட்டு இருந்தேன். அடுத்த நாள் செய்தி ஊரெல்லாம் பரவிச்சு. கண்ணன் தன்னோட அம்மாவையே கொலை பண்ணிட்டான். இத கேட்ட போலீஸ்காரங்க வந்தாங்க. என்னோட கையில விலங்கு பூட்டப்பட்டுச்சு. போலீஸ் விசாரணையும் நடந்துச்சு. என்னோட மனநிலைய அவங்களால புரிஞ்சுக்கவே முடியல. என்னோட அப்பா நான் என்னோட தாயை கொலை செய்ய காரணம் அவங்க என்கிட்ட உரிமை கொண்டாட நினைச்ச அந்த தவறான அன்புதான்னு மறைக்க முயற்சி செஞ்சாரு. இல்ல, என்னோட பையன் அப்படி பண்ணி இருக்க மாட்டான். அவன் தன்னை தற்காத்துக்குத்தான் அடிச்சிருப்பான். அவளுக்கு திடீர்னு மனநிலை சரியில்லாம போயிருச்சுன்னு அப்பா போலீஸ் கிட்ட கெஞ்சினாரு. நீதிமன்றத்துல வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. அரசு தரப்பு வழக்கறிஞரோ கண்ணன் கள்ள உருவு வச்சிருந்த பெண்கள் கூட தொடர்பு வச்சிருந்ததுனால தான் தாய் அதை கண்டிச்சதால மகனே தாயை கொலை செஞ்சுட்டான்னு வாதிட்டாரு. என்னோட வழக்கறிஞரோ தாயோட தவறான உரிமை கூறல் மகனை தனக்கு மட்டும்தான் சொந்தமாக்க நினைச்சது. அதனால ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமா தற்காப்புக்காக கொலை நடந்துச்சுன்னு வாதிட்டாரு. இத ரெண்டையும் கேட்ட நான் அமைதியா அப்படியே நின்னுட்டு இருந்தேன். என்னோட மனசுல மைத்திலியும் சுபாவும் அம்மாவோட உரிமை கூறல் மட்டுமே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நீதிபதி தீர்ப்பு வழங்கினாரு. கண்ணன் தன்னோட தாயை தற்காப்புக்காக கொலை செஞ்சிருக்காருன்னு சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் தாய் மீது தவறான உறவுக்கான சந்தேகத்தின் பெயர்ல கொலை நடந்ததுங்கிற கோணத்தில் இருக்கிறதுனால சட்டப்பிரிவு 30 கீழே ஆயுள் தண்டனை வழங்கப்படுது. ஆனா அவரோட மனநிலை மற்றும் தற்காப்பு வாதம் காரணமா அந்த தண்டனை சஸ்பெண்டும் செய்யப்படுது. கண்ணன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மனநிலை காப்பகத்துல இருக்கணும். அதுக்கப்புறமா அவரோட நன்னடத்தை அடிப்படையில விடுதலை செய்யப்படுவார். அதன் பிறகு நான் விடுதலையும் ஆனேன். ஆனா என்னோட மனசாட்சியில நான் வாழ்நாள் முழுக்க கைதியாகிட்டேன். மைத்திலி, சுபா, என்னோட சித்தி சுதா, என்னோட அப்பா, அக்கா எல்லாரும் என்னை விட்டு விலகி போயிட்டாங்க. நான் தனித்து விடப்பட்டேன். தாயோட கொலையோட சஸ்பென்ஸ் இதுதான். தாய்மையின் அன்பு எல்லை மீறி அதுவே அவளுடைய மரணத்துக்கு வழிவகுத்தது. இந்த கதை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான கதையில் சந்திக்கலாம். நன்றி.